வேலை தொழில் அமைப்புல நல்லா சம்பாதிக்க போகிறீங்க இந்த ஒரு வருஷம்னு அர்த்தம். நல்லா சம்பாரித்து தான தர்மம் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். தனக்கு மிஞ்சித்தான தானம். அப்போ ஒருத்தர் தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் வருதுன்னா அவர் சம்பாதிக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மிதுன ராசிக்காரர்கள் நல்ல விதமாக கொடையளிக்கக்கூடிய அருமையான யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. வருமானம் நல்லா இருக்குங்க, அருமையான வருமானம். நல்லா இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகுதுங்க. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு புதுசாக லவ் அல்லது கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, முதல் திருமணம் தோற்றவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அந்த பணத்தை விட்டுட்டேன் இந்த பணத்தை விட்டுட்டேன் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அளவிற்கு உங்களுடைய ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியிலிருந்து உங்களை சாந்தப்படுத்தி கொண்டிருந்த சுபத்துவப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்துல உச்சன் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்கும். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சனாகி அவரே 9ஆம் அதிபதியை பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகம் நல்ல விதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறத காட்டுது. ஐயா, தர்மகர்மாதிபதி யோகம் என்னங்க பலன் தரும்? கர்மத்தின் மூலமாக தர்மத்தை செய்யக்கூடிய அமைப்பு. கர்மம் என்றால் வேலை தொழில் போன்ற அமைப்புகள். வேலை தொழில் அமைப்புல நல்லா சம்பாதிக்க போகிறீங்க இந்த ஒரு வருஷம்னு அர்த்தம். நல்லா சம்பாரித்து தான தர்மம் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். தனக்கு மிஞ்சித்தான தானம். அப்போ ஒருத்தர் தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் வருதுன்னா அவர் சம்பாதிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அளவிற்கு இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ விவசாயத்திலோ நல்ல விதமான போதுமான அளவிற்கு வருமானங்கள் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக பக்கத்தில் அக்கத்தில் எதிர ஒரு ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஒரு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்குறேன், ஏதோ இவருக்கு மெடிக்கலுக்கு உதவ முடியல உதவுறேன், அல்லது என் சொந்தக்காரங்களுக்குள்ளே இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு மிதுன ராசிக்காரர்கள் நல்ல விதமாக கொடையளிக்கக்கூடிய அருமையான யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து ராகு கேதுக்களோடு சேரக்கூடிய இந்த கேது கேள யோகத்தில் 2ஆம் இடத்துல அமைகிறதுனால வருமானம் நல்லா இருக்குங்க, அருமையான வருமானம். அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. 2020 நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷமாகவே அட்டமத்து சனி எப்போ ஆரம்பித்ததோ அப்போதிருந்தே கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அந்த நல்லா இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகுதுங்க. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு புதுசாக லவ் அல்லது கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்தின் அமைப்புகளில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் போயிருக்கிறவங்க பிரிஞ்சிடலான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. முதல் திருமணம் தோற்றவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை கிடைக்காதவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலை அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் அந்த பணத்தை விட்டுட்டேன் இந்த பணத்தை விட்டுட்டேன் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அளவிற்கு உங்களுடைய ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு வெளி மாநில தொடர்புகள் ஏற்படும். அங்கே போய் ஊர் விட்டு ஊர் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்ற மாதிரி பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வட்டிக்கு விடக்கூடியவர்கள், தங்கம் சார்ந்த ஜுவல்லரி கடை, கவரிங் கடை, மஞ்சள் நிறமுள்ள தொழில்களை பண்ணுறவங்க, மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல பலன்கள் வருமானங்கள் இருக்குங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் டிசம்பர் மாதத்திலிருந்து பிற்பகுதி ஒரு 6 மாதம் தேவையான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. எப்பொழுதுமே ஒரு 2 அல்லது 3 பெயர்ச்சிக்கு வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலை கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன? சாட்டன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பெயர்ச்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துடுமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துடுமோ, கண்டக சனி வந்துடுமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துடுமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு
சனி பெயர்ச்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி வந்து 1.5 வருஷத்துக்கு கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும். ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றாற் போல் உண்மையிலேயே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டால் கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குரு பயிற்சி கூட நல்லா இல்லை, இந்த குரு பயிற்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குரு பயிற்சினாலே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு வந்து குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள், 12 மாதங்கள், சுமாராக 1 வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18, 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு வந்து 1 வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷம் குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பயிற்சியாக இந்த பயிற்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், 1 வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்றைக்கி எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த 1 வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான். தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு வந்து இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்துவிட்டு திரும்பவும் வந்து கடகத்திலே வந்து உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய, ராசியிலே இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தை போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் சனி, 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா
2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார். தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக இப்போது நான் சொன்னதை போல் 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பா கொடுக்காதுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.